ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். லைனிங் ப்ளவுஸு எப்பயும் போல் 1 இன்ச் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டு வச்சுருக்கேன். இது கஸ்டமரோட அளவு ப்ளவுஸு. இது ஏற்கனவே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. ஆரி ஒர்க் போட்டு அந்த ப்ளவுஸை கொடுத்துருக்காங்க. இப்போ உயரம் எடுக்கிறோம். ஷோல்டர்லேருந்து இப்படி மடித்து கரெக்டாக 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சு மார்க் பண்ணுறோம். கரெக்டான ஒரு அளவு உள்ள மார்க்கு மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணுறோம். அடுத்து இடுப்போட அகலம் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டான அளவில் ஒரு மார்க் வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஆம்கோலோட உயரம் வைக்கணும் இல்லையா, 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளவுஸ் வந்து இழுக்காமல் அப்படியே வச்சு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு தையலுக்கு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணுறோம். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இதில் டாட்டுக்கு 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். 2 இன்ச்சு தைக்கிறதுக்கு துணி எக்ஸ்ட்ரா விடுவோம்ல, அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் கழுத்தோட இறக்கம் மார்க் பண்ணணும். இவங்க வந்து கழுத்து வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க. அது மாதிரி கழுத்தை இறக்கணும், இடுப்பையும் இறக்கணும். அப்படின்னா தான் சரியாக வரும். ஓகேங்களா? கழுத்து வந்து கரெக்டாக இங்கே வச்சு மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து கழுத்தை இறக்கம் கேட்டால் கழுத்து இங்கே வைக்கணும். நம்ம அதே அளவுக்கு இடுப்பையும் இறக்கணும். இடுப்பு இறக்கணும்ல, அப்போ மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றி, இது கரெக்டான அளவில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இது கரெக்டான அளவில் நம்ம இங்கே தான் மார்க் பண்ணணும். ஆனால் அவங்க 1/2 இன்ச்சு இறக்கம் கேட்டதுனால மேலே 1/2 இன்ச்சு வச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, தையலுக்கு இது பண்ணி அங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஷோல்டரோட அகலம் வந்து 2 இன்ச்சு வைக்கிறேன். கழுத்தோட அகலம், ஷோல்டர் அகலம் இல்லை, கழுத்தோட அகலம் வந்து 2 இன்ச்சு வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஷோல்டரோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2 இன்ச்சு இருக்குது. அப்போ 1/2 இன்ச்சு சேர்த்து 1 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சாக வச்சு மார்க் பண்ணுறேன். மொத்தம் கழுத்தும் ஷோல்டரும் சேர்த்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். 5.5 இன்ச்சு. அதே 5.5 இன்ச்சு வச்சு கீழே வந்து மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு. இப்போ கழுத்துக்கு வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கழுத்தோட ரவுண்ட் வரைய போகிறோம். கழுத்து வந்து அவங்களுக்கு அதாவது ஒடுக்கமாக வேணாம், கரெக்டாக நல்லா ரவுண்டாக வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து லைட்டாக இதுக்குள்ள பெண்டு கொடுத்து மட்டும் வரைஞ்சா போதும். இந்த மாதிரி நல்லா ரவுண்டு கொடுத்து இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? இப்போ ஸ்லீவ் ரவுண்டு வரைகிறதுக்கு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்து நம்ம வரைகிறோம். இப்போ நம்ம ஜஸ்ட்டு அகலம் எடுக்கணும். ஜஸ்ட் அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஷோல்டர் டு ஷோல்டர் பிடிச்சிக்கோங்க. ஷோல்டர் டு ஷோல்டர் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சுக்கோங்க. இங்கே கரெக்டான அளவு இருக்கு இல்லையா, அங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஷோல்டர் டு ஷோல்டர் வச்சு மார்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. வேணா உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஊக்கு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, ஊக்கு பக்கம் வச்சு
பார்த்துக்கோங்க. 9.25 இருக்குது. அப்போ அரை இன்ச்சு சேர்த்தா 9.25 வரும். கரெக்டாக 9.25 இருக்குது. ஓகேங்களா? பேக் பார்ட்டில் கரெக்டாக 9.25 இருக்குது. அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஏற்றி 9.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. அது போக இப்போ தையலுக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்லீவ் ரவுண்டும் நம்ம பாடியோட ரவுண்ட், நம்ம பாடி இந்த ஸ்லீவ் ரவுண்டும் இந்த பாடி இருக்குல்ல ஜெஸ்டோட அகலமும் கரெக்டாக வந்து நமக்கு மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 8 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. நம்ம இந்த மாதிரியும் நம்ம பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக எக்ஸாக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா பின்னாடி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல இந்த எட்ஜ் இருக்குல்ல, அந்த எட்ஜில் அவங்க கட்டிங் போட்டிருக்காங்க, அந்த எட்ஜ்லேயும் இங்கே கட்டிங் வருது இல்லையா, அந்த எட்ஜ்லேயும் வச்சுக்கோங்க. கரெக்டாக 8 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? அந்த 8 இன்ச்சு வந்து நமக்கு இதில் மேட்ச் ஆகணும். மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு, அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு நான் அப்படியே ரவுண்டு வச்சு பார்க்குறேன் 8 இன்ச்சு கரெக்டாக வருவான்னு. கரெக்டாக அந்த இதில் வந்து 8 இன்ச்சு நமக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ நம்ம வரைஞ்சது ரைட். இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க பேக்கு. இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது அவங்க கரெக்ட் இங்கே தான் நம்ம வரைஞ்சி ப்ளவுஸ் வந்து இங்கே தான் நம்ம கரெக்டாக வரைஞ்சி வெட்டணும். அவங்க அரைஞ்சி இறக்கம் கெட்டனால மேலே 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே அளவெடுத்து இது பண்ணிவிட்டு இப்போ கட்டிங் போடுறேன். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ள அரைக்காத்து போட்டுக்கோங்க. கரெக்டான அளவு அரைக்காத்து போட்டாச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு ரா எட்ஜஸ் அப்புறம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து அடித்து தான் திருப்ப போகிறோம். அதனால் 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இவங்க வந்து ஸ்லீவ் வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க. கை வந்து கொஞ்சம் இறக்கம் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இறக்கம் வைக்கணும் கை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட இறக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு இது கரெக்டான அளவு மார்க்கு. இது நம்ம தையலுக்கான ஒரு மார்க்கு. ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இறக்கம் கேட்டுக்காங்களா, அதுக்கான மார்க். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இறக்கத்துக்கான மார்க். ஓகேங்களா? இப்போ இங்கே இதை எடுக்கும். இந்த ரவுண்ட் இது கரெக்டான அளவில் மார்க்கு. தையலுக்கு மேலே ஏற்றி அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஸ்லீவ் ப்ளவுஸ் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே 1/2 இன்ச்சு இது பண்ணி இறக்க வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ இங்கே வரைஞ்சோம்னா ரொம்ப இதாக இருக்கும். அதனால் அந்த 1/2 இன்ச்சு மேலே ஏற்றியே மார்க் பண்ணிக்கணும். இங்கே மார்க் பண்ணக்கூடாது. கரெக்டாக நான் இங்கே நம்ம தையல் போட்டிருக்கோம்ல, இங்கே மார்க் பண்ணக்கூடாது. அதை காட்டிலும் இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம உயரத்தை கூட்டியிருக்கோம். அப்படிங்கும்போது நீங்கள் அடிங்கை இங்கே வரைஞ்சிங்கன்னா இங்கேக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் வரும். அடிங்கை டிஃப்ரெண்ட் வரும். ஓகேங்களா? அதனால் அதை பார்த்துக்கோங்க. இது வந்து கீழே வந்து 6.25 இருக்குது. இப்போ மேலே வந்து 1 இன்ச்சு சேர்த்து 7.25 வைக்கிறோம். இதில் வந்து 8 இன்ச்சு மேட்ச் ஆகணும். கரெக்டாக வந்து எனக்கு 8 இன்ச்சு மேட்ச் ஆகிடுச்சு. கரெக்டாக இந்த கோட்லேயே 8 இன்ச்சு வந்து எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு. அதுக்கு தான் நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா 8.5 வந்துடும். அப்போங்கும்போது நமக்கு அடிங்கை கரெக்டாக வராது. அதனால தான் நம்ம இங்கே 1/2 இன்ச்சு இறக்க வச்சுருக்கோமே, அந்த 1/2 இன்ச்சு மேலே இதை வந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும். இந்த உயரத்தை கூட்டினதுனால இந்த உயரத்தை அடிங்கை உயரத்தையும் கூட்டிக்கணும். ஓகேங்களா?
ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து 8ல் பாதி 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் 1/2 இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? ஸ்லீவ் வரைஞ்சாச்சு. இப்போ இங்கே வந்து நம்ம குடஞ்சி விட்டணும் இல்லையா, அதுக்கு ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே இந்த மாதிரி பெண்டு கொடுத்து வரைஞ்சிக்கோங்க. இது நம்ம குடஞ்சி விட்ட போகிறது. ஓகேங்களா? இது வந்து குடஞ்சி விட்டுரும். அது போக எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேயும் கீழேயும் 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கரெக்டான இடத்துல அரைக்காத்து போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இங்கேயும் ஒரு அரைக்காத்து போட்டுக்கோங்க. இப்போ குடஞ்சி விட்ட போகிறோம். 2 பீஸ் மட்டும் 2 இதை எடுத்துட்டு இப்போ இதை நம்ம உடஞ்சி விட்டுக்கலாம். குடஞ்சி வெட்டியாச்சு. நமக்கு ஒரு அரைக்காத்து அடையாளத்துக்காண்டி ஒரு அரைக்காத்து போட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். எப்பயும் போல் பேக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்கப்புறம் அப்படியே நம்ம பேக் அப்படியே வச்சு வரைய போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பேக்கை வரைஞ்சி எடுத்துக்கலாம். அரைக்காத்து போடுற இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கீழே பட்டி பட்டி விட்டதுல 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பட்டியோட உயரம் வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் எடுத்துருங்க. எடுத்தாச்சா? இப்போ வந்து 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம். அதாவது கழுத்தோட அகலம் 2, ஷோல்டர் வந்து 3, மொத்தம் சேர்த்து 5.5. அந்த 5.5 இன்ச்சை வச்சு மார்க் பண்ணிவிட்டு நீளத்தை மேலே 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம். அதை வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணி போட்டுட்டு இப்போ இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு. அரைக்காத்தை கரெக்டாக மார்க் போட்டுக்கோங்க. மார்க் போட்டுட்டு 1/2 இன்ச் வந்து நம்ம குடஞ்சி விட்டுறதுக்கு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது வந்து பாருங்க, 1/2 இன்ச்சு நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வருது. அது பேக் வச்சு மார்க் பண்ணும்போது முன்ன பின்ன வந்துடும். இங்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அங்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அதனால் இது கரெக்டாக வச்சு இங்கேருந்து ஒரு 5.5 வச்சு இங்கே ஷோல்டர் 3 வச்சு ஸ்ட்ரைட்டாக போட்டு அதை நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லீவ் ரவுண்ட் வரைஞ்சாச்சு. இப்போ கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ளவுஸு போட்டுக்கோங்க. போட்டுட்டு
இவங்களுக்கு வந்து முன்கழுத்து வந்து 5.5 வச்சு மார்க் பண்ணுறேன். நான் 5.5 வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன். என்னடா எல்லாத்துக்குமே அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணவங்க இவங்களுக்கு 5.5ன்னு சொல்கிறேன், 5.5 வச்சு மார்க் பண்ணுறாங்க சொல்லுங்களா. உங்களுக்கு எப்பயுமே 5.5 இன்ச்சு தான் நான் வந்து முன்கழுத்து வந்து மார்க் பண்ணுவேன். முன்கழுத்து வச்சு நான் எப்பயுமே 5.5 இன்ச்சு தான் வரைவேன். 5.5 இன்ச்சு எடுத்துகிட்டு தான் இது பண்ணிக்குவேன். அதனால் 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ரவுண்ட் போட்டுட்டேன். ஒரு சிலரோட அளவு வந்து நம்ம பொழுதுனைக்கு நம்மகிட்ட தைக்க கொடுக்க வந்தாங்கன்னா அவங்களோட அளவு இதுதான் நமக்கு கரெக்டாக தெரியும். இவங்களுக்கு கிராஸுமே நான் 13.5 இன்ச்சு வைப்பேன். கிராஸோட உயரம் வந்து 13.5 இன்ச்சு தான் வைப்பேன் நான். உங்களுக்கு வேணாலும் ஒரு சந்தேகத்துக்கு அளந்து நான் காட்டுறேன். ஓகேங்களா. இப்படி ப்ளவுஸ் வச்சு அளந்துட்டேன்னா 12.5 இருக்கா, 12.5க்கு 1 இன்ச்சு சேர்த்து 13.5. உங்களுக்கு நான் எப்பயுமே அவ்வளோதான் வைப்பேன், 13.5 இன்ச்சு. அதனால் அப்படியே வச்சுட்டேன். இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து இதோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 4 இன்ச்சு இருக்குது. அப்போ 4னா 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இவங்களுக்கு வந்து மெயின் டாட் பிடிக்கும்ல, அது 3.5 இன்ச்சு தான் வைப்பேன். அந்த 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டேன். இந்த நிப்பிள் பாயிண்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, அதை அவங்களுக்கு வந்து இந்த 3 இன்ச்சு இருக்குது, 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சு வைப்பேன். அந்த 3.5 இன்ச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து 3 இன்ச்சு இருக்குது, 3.5 வைக்கிறேன். 3.5 வச்சுட்டேன். அடுத்து டாட்டோட அகலம் எவ்வளோன்னு பார்க்கணும், எவ்வளோ பிடிச்சிருக்குது. 1.25 பிடிச்சிருப்பேன் உங்களுக்கு. டாட்டோட அகலம் வந்து கரெக்டாக அந்த 1.25 இருக்குது. இங்கேருந்து இங்கே வச்சு பாருங்கள், 1.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அங்கிட்டு 1.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் அவங்களுக்கு டாட்டோட அகலம் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டாச்சு. ஓகேங்களா. அது மாதிரி இங்கிட்டும் இந்த மாதிரி போட்டாச்சு. ஓகேங்களா. இது வந்து லைட்டாக கர்வ் கொடுத்து வரைஞ்சிக்கிறனாலும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கர்வ் கொடுத்து வரைகிறனாலும் வரைஞ்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து இந்த இருக்குல்ல பட்டியோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். டாட் பிடிச்சிருக்காங்களே அங்கிட்டிருந்து இங்கிட்டு வைக்கும்போது 5.5 இன்ச்சு இருக்குது. அப்போ நீங்கள் இந்த 5.5 இன்ச்சு வச்சு அந்த 5.5 இன்ச்சை வச்சு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்துட்டு கிராஸாக வருது, அதாவது கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது மார்க் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா. புரியலைன்னா எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது எனக்கு புரியலைன்னு சொல்லுங்கள். இல்லைன்னா அடுத்து வேறு என்ன கட்டிங் வீடியோ வேணுமோ அதை சொல்லுங்கள், நான் போடுறேன். நானும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து அடுத்து வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஒருத்தருமே அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. வீடியோ ஃபுல்லாகவும் பார்க்குறீங்களா என்னென்னா அதுவும் எனக்கு தெரியலை. வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இதுக்குள்ளே சொல்கிற சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் எல்லாமே உங்களுக்கு புரியும். இல்லைன்னா ஒன்று கூட புரியாது. அதையும் பார்த்துக்கோங்க.
நான் வந்து தைக்கும்போது வலது கை பக்கம் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு வந்து ½ இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி அதை வந்து இந்த புல்மா கிராஸாக வெட்டி எடுத்துருவேன். ஏன்னா அது வந்து அந்த மாதிரி பண்ணும்போது முன்கழுத்து வந்து லூஸ் விழுகாது. அதுக்காண்டி அந்த மாதிரி நான் கட் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? நீங்களும் அந்த மாதிரி கட் பண்ணி தைச்சி போட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து இது 3.5, அந்த 3.5 அப்படியே அடுத்து 2வது அரக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா, அங்கிட்ட வச்சு பாருங்கள் 11 இன்ச்சு வருது. அப்போ பட்டியோட அகலம் வந்து 11 இன்ச்சு. ஓகேங்களா? பட்டியை வந்து மடிச்சு போட்டாச்சு ரெட்டையா. இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இருக்கு இல்லையா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 3 இன்ச்சு இருக்குது. அப்போ 3னா 4 இன்ச்சு. 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 2.5, 2.5னா 3.5. பட்டியோட அகலம் வந்து 11 இன்ச்சு. 1/2 இன்ச்சு சேர்த்து 11.5 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? 11.5 வச்சு பட்டி மார்க் பண்ணுறேன். அது மாதிரி கீழேயும் 11.5 வச்சு பட்டி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ கீழே பட்டியோட இடுப்பு சுற்றளவு, பட்டியோட இடுப்பு சுற்றளவு இந்த இந்த எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கேருந்து கரெக்டாக வச்சு 7.25 இருக்குது. அடுத்த சைடு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஏழைகால் இருக்குது. அப்போ 7.25னா 8.25, 9.25, 10.25. ஓகேங்களா? 7.25, 8.25, 9.25, 10.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை இப்படி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போ பட்டி இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? வரைஞ்சாச்சு. இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நான் தைக்கும்போது 1/2 இன்ச்சு கிராஸ் அடித்து வெட்டிப்பேன். இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். இங்கே 1/2 இன்ச்சு வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சு இப்படி கிராஸாக போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இதை இந்த 1/2 இன்ச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து பட்டி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே இந்த கிராஸாக கட் பண்ணியாச்சு. அப்போ பட்டி வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்படி கிராஸ் அந்த மாதிரி கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? இவ்வளோதாங்க ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறது. இது பேக்கு, ஃப்ரண்ட்டு. இதை நான் இந்த மெயின் கிளாத்தில் வெட்டணும். ஸ்லீவு, பட்டி, அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.